தயவு பதிவு 5. நூற்பெயர் மாயை. மாயை இயற்றி அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அத்தியாயம் 4. பக்தி நெறி. பக்தி நெறி உயர்ந்த உண்மையை பற்றி கொண்டு உலகியலில் வாழ்வதே உண்மை பக்தி நெறியாம். உயர்ந்த உண்மையை பற்றி கொண்டு உலகியலில் வாழ்வதே உண்மை பக்தி நெறியாம். மெஞ்ஞானம் விளங்காத போது எது உயர்ந்த உண்மை பொருள் என்பது அறியப்படுகின்றதில்லை. புலன் அறிவும் அசுத்த மனோகரணமும் தலைவிரித்து ஆடும்போது உண்மை அல்லாதவற்றை உண்மை எனக் கருதி அவற்றில் பற்று கொண்டு வாழ்வதால் அவத்தைகளே உண்டாகின்றன. தேக போகத்தினிடத்தும் புறப்பொருள்களிடத்தும் கற்பனா சமய மதங்களிடத்தும் வைத்திருந்த அளவு கடந்த பற்றால் கண்டது துன்பமே அன்றி இன்பம் ஆகுமா? புறப்பொருள்களிடத்தும் தேக போகத்தினிடத்தும் கற்பனா சமய மதங்களிடத்தும் வைத்திருந்த அளவு கடந்த பற்றால் கண்டது துன்பமே அன்றி இன்பம் ஆகுமா? சபெடிங் பக்தி வியஸ் பற்று. பக்தி வியஸ் பற்று. ஆனால் சமயங்களிலும் மதங்களிலும் வகுத்து வழங்கப்பட்ட பலவாகிய பக்தி மார்க்கங்கள் தாம் அப்பெயருக்கு உரியனவாய் கொள்ளப்பட்டன. தெய்வ பக்தியே பக்தி என்றும் தெய்வ பக்தியே பக்தி என்றும் மற்றவை யாவும் பற்று என்றும் பகரப்பட்டன. ஆதலின் அத்தெய்வ பக்தி ஒன்றே மிகவும் போற்றி வளர்க்கப்பட்டதாகும். ஆனால் தெய்வமோ ஒன்றாக காணப்படவில்லை. நாமரூபம் ஒன்றுமில்லாத மன மொழி மெய்யால் தீண்டற்கரிய கடவுளை பற்றி பெரியோர் பலரும் பலப்பலவாக கருதி கற்பனையால் பலப்பலவான தெய்வங்களை வழங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நாம, ரூப, ஆற்றல், செயல் முதலியனவும் குறித்து விட்டார்கள். அந்தந்த தெய்வ வழிபாட்டிற்கு மூர்த்தி, தலம், தீர்த்தங்களை சிற்பாலயங்களோடு ஆக்கி தந்துவிட்டனர். அவைகளில் வழிபாடாற்றுவதற்கு உரிய கால நேரங்களையும் விரத அனுஷ்டான முறைகளையும் விழா வைபவங்களையும் தோற்றுவித்து பழக்கப்படுத்திவிட்டார்கள். மேலும் அம்மூர்த்தி தல தீர்த்தங்களில் சித்தி பெற்ற மகான்களால் மணி மந்திர மருந்துகளாலும் யந்திர தந்திர ஆற்றல்களாலும் பக்தி சிரத்தையோடு வழிபடுவோர்க்கு நலம் உண்டாக வகை செய்யப்பட்டனவாம். இப்பக்தி சிரத்தை உண்டாக வேண்டி அற்புதமான தத்துவ கற்பனைகளையும் நீதி முறைகளையும் கலந்த புராண இதிகாசங்களை புனைந்து வழங்கிவிட்டனர். பகுத்தறிவு நிரம்பப் பெறாத புலன் நெறி பொதுமக்கள் இந்த வழிபாட்டு முறையில் பயின்று பற்றுடன் பக்தி செய்து ஓரளவு நன்மை பெறுகின்றார்கள். அறியாமல் செய்த இப்பக்தி வழிபாட்டாலும் கூட
ஏகதேச நன்மைகள் விளைகின்றன. ஆதலின் இந்நெறியால் பெருங்கேடு ஒன்றும் உண்டாகிவிடவில்லை. உண்மை வெளிப்பட்டு உயர் பயன் பெறுவதற்கு அடிநிலையாக அமைந்ததே ஆகும். இனியும் இந்த அடிநிலையிலேயே மயங்கி கிடக்காது இனியும் இந்த அடிநிலையிலேயே மயங்கி கிடக்காது இதற்கு மேல் சத்திய ஞான ஆலயத்தை கண்டு இதற்கு மேல் சத்திய ஞான ஆலயத்தை கண்டு அதில் அருட்பெருஞ்சோதிபதியை வழிபடல் வேண்டுவது ஒவ்வொருவரின் கடமையாம். ஒரு சில தெய்வத்தினிடத்தும் கொள்கை கோட்பாட்டினிடத்தும் மிகு பற்று கொண்டு அவைகளை வானலாவச் சிறப்பித்து கூறும் உபாய ஞான கருவிகளாய நூல்களின் உண்மை ஞானப்பொருளை காணாது கலங்குகின்றது மண்பதை. சப்ஹெட்டிங் உண்மை பக்தி. உண்மை பக்தி உண்மை காண்பதற்கான சத்விசார சுத்த சன்மார்க்கம் முன்பு இல்லாது இருந்தது. அது இப்போதே உள் உதித்து உள்ளதால் புறப்புனைவுகளில் மனம் பற்றாது தயா ஒருமையோடு அகனின்று நோக்கும்போது தயா ஒருமையோடு அகனின்று நோக்கும்போது அந்த உண்மை புலனாகின்றது. தெய்வ தத்துவங்களுக்கும் சிற்பாலயங்களுக்கும் அவைகளின் மகிமைகளை விரித்து கூறும் புராண இதிகாசங்களுக்கும் மற்றெல்லா கற்பனைகளுக்கும் காரணமாய் இதுவரை இருந்ததும் இவற்றிற்கெல்லாம் அதீதமாய் பூர்ணமாய் என்றும் உள்ளதுமான உண்மை பொருளை உள்ளவாறு உற்று உணர்கின்றோம். அந்த உண்மை பொருள்தான் நமது அருட்பெருஞ்சோதியாக தயா பெருஞ்சோதியாக உணர்ந்து பற்ற வேண்டி உள்ளதாம். இவ்வுண்மையை உணர்ந்து பற்றுவதே உண்மை பக்தியாக தெளிய வேண்டும். இதனிடத்து வைக்கின்ற தீவிர பக்தியால் நாம் என்ற அகங்காரம் போய் இதனிடத்தே வைக்கின்ற தீவிர பக்தியால் நாம் என்ற அகங்காரம் போய் அதுவாக விளங்க நேருகின்றது. இந்த வஸ்துவில் தான் உண்மை கடவுள் வெளிப்பட்டு நம்மை ஆட்கொண்டு பேரின்ப வாழ்வில் என்றென்றும் விளங்கச் செய்ய உள்ளார். இந்த பேரருட்பெரும்பதியின் ஏகதேசமே ஓரோர் இடத்தில் ஓரோர் காலத்தில் ஓரோர் பொருளில் ஓரோர் உயிரில் வெளிப்பட்டு சிறிது காலம் இருந்து மறைகின்றதாம். ஆகையால் எந்த ஒரு மூர்த்தியினிடத்தும் தலத்திடத்தும் தீர்த்தத்திடத்தும் கொள்கை கோட்பாட்டு விரதாதி விழா அனுஷ்டிப்பாலும் பெறப்படக்கூடிய நன்மையை விட 1000 பங்கு அதிகமான நன்மையை நம் அகப்பெரும் பதிவால் பெறுவது உண்மை என்று அறிய வேண்டும். இந்த அகப்பெரும் பதியினிடத்து வைக்கும் பக்தியானது அகத்தே அழுத்தி ஒடுங்கி போகச் செய்து விடுவது அல்ல. இந்த அகப்பெரும் பதியினிடத்து வைக்கும் பக்தியானது அகத்தே அழுத்தி ஒடுங்கி போகச் செய்து விடுவது அல்ல. ஏனெனில் நமது அகமுடையான் சதா தயா ஒளியை வெளிவீசிக்கொண்டே இருக்கின்றார். அங்கனம் புறப்படுகின்ற தயா ஜோதியே பலவாகிய உயிர் பொருளாய் நம்மை சூழுகின்றது. அப்படி சூழுகின்ற அதனை வெறுப்பின்றி ஏற்று தயவு பணிபுரிந்து கொண்டிருக்க வேண்டியது நமக்கு அவர் இடுகின்ற ஆணையாக உள்ளதாம்.
ஆகையால் இந்த பக்தி நெறி எக்காலம் அகத்திருந்து அனகமுற்று விளங்கிக் கொண்டே இருப்பதாகும். ஆதலால் இந்த சுத்த சன்மார்க்க பக்தி நெறி எக்காலும் அகத்திருந்து அனகம் முற்று விளங்கி கொண்டே இருப்பதாம். அகமிருந்து காரியப்படாத புற பக்தி நெறியும் அகமிருந்து காரியப்படாத புற பக்தி நெறியும் புறத்தையே மறந்து உட்பொருள் ஒன்றையே லட்சியமாக கொண்டு செய்யப்படுகின்ற அகப்பற்று எனும் பக்தியும் பயன்படாது. ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமின் என்று ஓதுகின்றது திருமந்திரத்தின் ஓர் அடி. அடுத்து சபெடிங் புறத்துறவு. புறத்துறவு அகமுணர்ந்த யோக ஞான தவ சிரேஷ்டர்கள் அகமுணர்ந்த யோக ஞான தவ சிரேஷ்டர்கள் முதலில் உள்ளொடுங்கும் தவநெறியையே முக்கியமாக கருதி உலகுக்கு உபதேசித்து அவ்வழியில் செலுத்தினார்கள். அதனால் அகப்பற்று வளரவும் புறப்பற்று தேயவும் நேர்ந்தது. அதாவது புறத்துறவு நெறி ஓங்கிற்று. உலகியல் இல்லறம் மதிப்பு இழந்து வந்தது. இந்நெறிமுறையை மாற்றி உலக அறத்தை உயர்த்த கருதினர் ஒரு சிலர். அவர்கள்தாம் பக்தி நெறிக்கு கர்த்தாவாவார்கள். அவர்கள் உள்ளுணர்ந்த யோக ஞானத்தை புறத்தே உருவகப்படுத்தினார்கள். இவர்களது அகப்பற்று புறத்துறவுக்கு எதிரானதாக தோற்றிடவில்லை. ஏனெனில் இவர்கள்தாம் அகம் கண்ட கடவுட்பொருளை புறத்தே கற்பிக்க முயன்று விட்டார்களே. ஆகையால் கடவுள் இவர்களுக்கு கடவுளாக அகத்தே விளங்கவில்லை. கற்பனா தெய்வங்களாக பல்வேறு தோற்றம் கொண்டு விளங்கலாயிற்று. இந்த தெய்வங்களின்பால் பக்தி செய்து உலகியல் பயன்களை பெறவே இந்த புறபக்தி நெறியை அதிக சிரமப்பட்டு புனைந்து வழங்கிவிட்டார்கள். மேலும் இந்த பக்தி நெறி தலைவர்கள் அகப்பற்று உடையவர்கள் என்றும் புறத்துறவு பூண்டவர்கள் என்றும் காட்டிக்கொள்ள வேண்டி அந்த துறவுகோலம் பூண்டு கொண்டு உலகியலாருக்கு புறபக்தி நெறியை ஊட்டத் தொடங்கினர். உலகரும் இவர்களை தம் குருக்களாக கொண்டு போற்றி வழிபடலாயினர். இந்த குருக்கள் உலகியலை தம்பால் கவர்ந்து உபன்யாசம் பலபுரிந்தும் உபதேசம் சிலருக்கு அளித்தும் தம் மதிப்பை உயர்த்தி கொண்டார்கள். கடவுள் அரூபியாக எங்கும் நிறைந்துள்ளவர் ஆகையால் அதாவது உருவமற்றவராக எங்கும் நிறைந்துள்ளவர் ஆகையால் அவரை சாதாரண மனிதன் அறிந்தடைதல் கூடாது எனவும் அக்கடவுளை அறிவதற்கு மெய்யுணர்ந்த ஒரு ஞானகுரு அவசியம் வேண்டும் எனவும் கூறி வைத்தனர். ஆகவே அருவக் கடவுளை விட உருவ குருவே முக்கியமாக கொண்டு போற்றப்பட உபதேசம் செய்தனர். குருவில்லா ஞானம் பாழ் என்றும் கூறிவிட்டனர். அடுத்ததாக துணை தலைப்பு உண்மை குரு. குருவில்லா ஞானம் பாழ் என்பது முக்காலும் உண்மையேதான். ஆனால் அந்த குரு உண்மையில் யாரோ, அவர் எங்கு உள்ளார், அவரை அறிய விசாரித்து தெரிந்து அடைதல் வேண்டும். இது குறித்த தயவு பாக்கல் 1. ஐயறிவு கொண்டு இந்த
அகிலமிசை வாழும் ஐயறிவு கொண்டு இந்த அகிலமிசை வாழும் ஆறுயிர்கட்கெல்லாம் நம் ஆண்டவர்தம் அருளே செய்யறவே வாழ்விக்கும் செயலறியுமாற்றல் செவ்வன் அறிந்திடவே ஓர் மன அறிவை நமக்கு கையுறவே கொடுத்திங்கே கையறவு இல்லாது கண்டுகளித்திருத்தற்கு கருணை செய்த கடவுள் மெய்யறிவில் விலகாது மேவி நின்று குருவாய் மெய்யறிவில் விலகாது மேவி நின்று குருவாய் விளங்குகின்றார் எல்லாமும் விளக்குகின்றார் நமக்கே மெய்யறிவில் விலகாது மேவி நின்று குருவாய் விளங்குகின்றார் எல்லாமும் விளக்குகின்றார் நமக்கே என்பதனால் அகத்தே விளங்குகின்ற மெய்யறிவான குருவை கண்டுகொள்ள வேண்டியது சுத்த சன்மார்க்கிகளின் முதற்கடமையாகும். இதற்கு தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசாரம் செய்து கொண்டிருத்தல் முறையாகும். அப்படி விசாரம் செய்து கொண்டிருந்தால் அருள் வசத்தால் நமது அகப்பெரும்பதி ஆணையால் பல பல மனிதர்கள் பல பல பொருள்கள் ஆற்றல்கள் புற குரு வடிவங்கள் கொண்டு கொண்டு நம்முன் வரும். அப்போது அவைகளுக்கு பணிவுடன் அன்பு செய்து அகவிளக்கம் பெற வேண்டும். அப்படி புற குருக்களால் உண்மையான ஞான குருவை உள்ளத்தில் கண்டுகொண்டு உடன் பிரியாதிருந்து எல்லா நலமும் பெற்றுக்கொள்ளலாம். தயவு பக்கலில் ஒரு பாடல். பணித்த உலகிதிலே நம் பக்குவத்திற்கு ஏற்ப பல வடிவில் நமையணுகி பதிவுண்மை தெரிக்கும் கணித்த உளத்தவர்களை நாம் கனிந்த மனத்தாலே கலிக்கச் செய்து ஆங்கவர்கள் அளிக்கும் மெய்ப்பொருளை இனித்த கனி போல் ஏற்று இறை குருவை உளத்தில் எழிலுறவே கண்டுகொள்ள வேண்டுவது வேண்டுவதாதலினால் மனித்த உரு கொண்டு வந்த வல்லலை உட்கொண்டு மயங்காது கயங்காது மகிழ்வது செய்வோமே என்ற தயவு பாசுரத்தால் உண்மை குருவை அகத்தே கண்டுகொண்டு உலக வாழ்வில் தயவு திருப்பணியை புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும். மேற்குறித்த பாக்களிலிருந்து குரு என்பது அஞ்ஞானமாகிய அறியாமை இருளை போக்கி மெய்ஞான ஜோதியை கூட்டி வைக்கின்றவராய் அறிந்து கொள்ளுகின்றோம். அப்படி அறிவு கொளுத்தும் நண்பர்களைத்தான் புற குருவாக கொள்ள வேண்டும். அன்னாரை பணிவன்போடு அணுகி தொண்டு செய்து அவர் அளிக்கும் அறிவுரைகளை கேட்டு பகுத்தறிவால் தெளிதல் வேண்டும். திருவருளால் நமக்கு எத்தனையோ புற குருக்கள் வந்து அறிவு பெறச் செய்யலாம். ஆகையால் அவரவர்களுக்கு ஏற்ற வண்ணம் அன்பு பணி செய்து கிடத்தல் நம் கடமையாம். அதுவன்றி அவர்களில் எவரையும் உண்மை குருவாக எல்லாம்
உண்மை குருவாக எல்லாம் வல்ல பதி அம்சமாக கொண்டு புறத்தே தங்கிவிடக்கூடாது. புறத்தே தங்கிவிடக்கூடாது. அவரவர்கள் வழங்கிடும் வாசகங்களில் மெய்ப்பதியை அறிவிக்கும் கருத்து சிறிதளவு மறைந்து கிடக்கலாம். ஆதலின் ஒவ்வொன்றையும் நன்கு ஆய்ந்து தெளிந்து கொள்ள வேண்டி உள்ளதாம். அடுத்ததாக துணை தலைப்பு மூவகை ஞானம். மூவகை ஞானம். ஞானம் மூவகையாய் உள்ளது. அது உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானமாகும். இம்மூன்றையே சுருதி, யுக்தி, அனுபவம் என்பர். விஞ்ஞான பாஷையில் எக்ஸ்பெரிமெண்ட், அப்சர்வேஷன் அண்டு இன்ஃபரன்ஸ், அதாவது பரிசோதனை, காட்சி, பயன் என்பர். உபாய ஞானம் வெறும் புத்தக படிப்பால் சுருதி என்னும் வேதங்களை ஓதுவதால் உண்டாகின்ற அறிவு விளக்கம் எனப்படும். அடுத்ததாக உண்மை ஞானம். அது அந்நூல்களுக்கு ஆதாரமாகிய தத்துவங்களை விசாரத்தாலும் யோக ஞான சாதனைகளாலும் உள்ளூர கண்டுகொள்ளுதலாம். இதில்தான் உள்விளங்கும் அறிவு ஒளியின் இயல் உண்மையை உள்ளவாறு காணுகின்றோம். அந்த அறிவு ஒளியே அகக்குருவாய் நமது உள்ளத்தே எழுந்தருளி என்றும் பிரியாது விளங்க உள்ளதாம். இக்குருவினால் தான் மூன்றாம் நிலையாகிய அந்த அனுபவ ஞானம் என்னும் பேரின்ப வாழ்வு பெறப்பட உள்ளது. இம்முறையில் நடுநின்ற யுக்தியே குருவாகி விளங்குதலால் சுருதி, யுக்தி, அனுபவம் என்பதையே முடிவில் சுருதி, குரு, சுவானுபவம் என்றும் வழங்குவர். இதனால் இவ்வுண்மை குரு கிடைக்காத வரை கடவுள் ஞானமாகிய பேரின்ப வாழ்வு பெற முடியாது என்பது உண்மையே. இக்குரு இல்லா ஞானம் பாழ்தானே. இந்த உண்மை ஞான குருவே எல்லோருக்கும் எக்காலத்தும் உரிய குருவாய் உன்னின்று உபதேசித்து அருள்கின்றார். உப என்ற உபசர்க்கம் அல்லது உறுப்பே நம் குரு வண்ணமாக உள்ளதாம். எவ்வாறெனில் உப என்ற சொல்லை பிரிக்கும்போது உ பிளஸ் இப்பு பிளஸ் ஆ ஈக்குவல் டு உப என்று வரும். இதில் உகரமும் அகரமும் இரண்டும் எட்டுமாய் கூடிய இடத்து பகர மெய்வடிவ ஆன்மஜோதி பீடக்காட்சியில் விளங்குகின்றதாம். ஆகையால் அகமுறு ஆன்ம ஜோதியே நம் குருவண்ணம் எனப்படுவது. ஆகையால் அகம் ஒரு ஆன்ம ஜோதியே நம் குரு வண்ணம் எனப்படுவது. இக்குருவே உபதேசமும் உபதேச பொருளுமாய் இருந்து நம்மை ஆட்கொண்டு அருள் பாலிக்கின்றார். தேசு அல்லது தேசம் என்பது ஒளியே. இந்த உபதேசம் உண்மையான மகா உபதேசமாகின்றது. முதலில் சத்திசாரத்தால் இந்த உப நிலையை அறிந்து அதில் மனம் பதித்து ஒருமையில் அமைதியாய் இருப்பதே உபவாசம் என்னும் உபசாந்த நிலையுமாகும். முதலில் சத்திசாரத்தால் இந்த உபதேசத்தில் முதலில் உள்ள உப நிலையை அறிந்து அதில் மனம் பதித்து ஒருமையில் அமைதியாயிருப்பதே உபவாசம் எனும் உப சாந்த நிலையுமாம். இது அறிந்து கொள்ளப்படாத வரை இந்த
ஞான விழிப்பாகிய உபநயனம் திறக்க பெறாதவரை கேட்ட உபன்யாசங்களும் இருந்த உபவாசங்களும் பெற்ற உபதேசங்களும் ஏற்ற உபநயனங்களும் அடைந்த உபசாந்தமும் மெய்யான உபயோகமற்றவைகளே ஆகும். திருவருள் நமக்கு இப்பொழுது நம் தயாபெரும் ஜோதி குருவை காட்டி கூட்டி வைக்கவே வெளிப்பட்டுள்ளது. இதனால் பெருநலம் உருவது திண்ணம். உலகில் தயவோடு ஒத்து வாழ வந்துள்ள நாம் எவரிடத்தும் தயா விளக்கம் செய்து அக அனுபவம் பெறுவதே குறிக்கோளாய் கொள்ள வேண்டுமே அன்றி எவரையும் அவமதித்து பழிக்கவும் மிகமதித்து துதிக்கவும் வேண்டியது இல்லை. எவ்வுயிரிலும் எப்பொருளிலும் அனக நிறைவு கொண்ட அருட்பெரும் குருவை கண்டு போற்றி உதவி நிற்றல் ஒன்றே நம் கடமையாம். இதுவன்றோ உண்மை குரு பக்தியாகும். இப்பொழுது உலகத்தில் விளங்குகின்ற பக்தி நெறியும் அதன் குறைபாடும் மண்பதையை எந்த நிலையில் வைத்து ஆட்டுகின்றது என்பது யாவரும் அறிந்ததே. உண்மை குருவை உள்ளவாறு கண்டு உண்மை பக்தி செய்யாததால் இந்நாட்களில் புறத்தே ஆற்றப்படுகின்ற பேராரவார கோலாகல கலா நிகழ்ச்சிகளோடு கூடிய இந்நாட்களில் புறத்தே ஆற்றப்படுகின்ற பேராரவார கோலாகல கலா நிகழ்ச்சிகளோடு கூடிய வழிபாட்டு முறைகள் மனிதர்களை மிகவும் அலைக்கழிக்கச் செய்கின்றன. இந்த அலைக்கழிவு பொழுது போக்கில் காண்பது என்ன இன்பமோ? பொறிபுலன்களுக்கும் மனோகரணங்களுக்கும் போதை தரும் இன்பம்தான் இந்த புற பக்தி நெறியால் படர காண்கின்றோம். அடுத்ததாக துணை தலைப்பு மெய் போத நெறி, மெய்ப்போத நெறி. மெய்ப்போதம் தரும் அகபக்தி நெறிக்கு யார் இட்டு செல்லுகின்றார்கள்? ஏன் அகப்பதியால் பக்தி செய்ய மறுக்கின்றார்கள் என்றால், அந்த புறபக்தி நெறி வகுத்த வல்லான் கண்ட ஆன்ம பகுதி அகத்தே தனித்திருக்கவும் அது தானான ஆன்மாவாய் அத்விதமாய் திகழவும் அறிந்து கொண்டான். இந்த அத்வித உண்மையை புறத்தெங்கும் நிறைந்திருப்பதாகவும் அறிந்து கொண்டான். ஆதலால் அகத்தே மனதை நாட்டி பக்தியோடு மானச பூஜை செய்து பல சித்திகளும் எய்தினான். இம்மானச அகவழி சாதாரண பொதுஜனங்களுக்கு அறிந்து அடைய அசாத்தியமாயிருந்தது. ஆகவே யாவரும் எளிதில் புறம் நிறைந்த கடவுள் தெய்வ வழிபட்டு உய்ய உபாய முறையால் பல்வேறு தெய்வ சின்னங்களை ஆக்கி வைத்து மிக விரிவாக புறபக்தி நெறியை தழைத்தோங்கச் செய்துவிட்டான். அடுத்து துணை தலைப்பு பக்தி நெறி வளர்ச்சி. பக்தி நெறி வளர்ச்சி. இப்படியாகத்தான் அந்த பக்தி நெறி வளர ஆரம்பித்தது. பின் வந்த பக்த ஜனங்களும் வகை வகையாக சிறப்புகள் செய்து நூல்களும் பலவாகிய முறை பழக்கங்களும் வழங்கி இந்நாளைய நிலைக்கு உயர்த்தி விட்டுள்ளார்கள். இதனால் இன்று இது பெரும் பற்று நெறியாக ஆட்டம் போடுகின்றது. உண்மை கூறினால் முதலில் இவர்களுக்கு விளங்குகின்ற உண்மையை கூறினால் முதலில் இவர்களுக்கு விளங்குகின்றதில்லை. ஓரளவுக்கு தெரிந்து கொண்டாலும் புலன் வேட்கை மிகுதியாலும் பழமையில் வைத்திருக்கும் பெரும் பற்றாலும் அந்த புறநெறியை கைவிட மறுக்கின்றார்கள். இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால்,
கலை நிறை புறபக்தி முறையால் பல போகம் துய்த்து பிழைத்து வருவோர்க்கு அந்த பிழைப்பு கெட்டு போகும் என்பதுதான். இதை எடுத்து சொன்னால் நேரடியாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள். அப்படி அவர்கள் ஒப்புக்கொள்ளுவது ஆயின் இதுவரை நம்பி பற்று வைத்து பின் பின் பற்றி வந்த புறபக்தி வழிபாட்டு முறையெல்லாம் வீணென்றே ஆகிவிடும். ஆனால் இப்பொழுது உண்மை வெளிப்படும் காலம் வந்துவிட்டது. அருட்பெருஞ்சோதி அகத்தே உதயமாகிவிட்டது. இனியும் அறியாமை இருளில் நடத்தி வந்த மாயா நாடகம் செல்லாது. இனியும் அறியாமை இருளில் நடத்தி வந்த மாயா நாடகம் செல்லாது. மூடமாய் பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்கள் எப்படியும் மறைந்துதான் போய்விடும். உண்மை ஒன்றே வெளிப்பட்டு என்றும் நிலவும். உண்மை ஒன்றே வெளிப்பட்டு என்றும் நிலவும். அகமுணர்ந்த பக்குவிகள் ஒரு சிலராகவும் மற்றையோர் பலர் புலன் நெறியாளர்களாகவும் இருக்கின்றதால் தான் இந்நெறியில் மாற்றம் உண்டாகின்ற போது அநேக எதிர்ப்புகளும் தடைகளும் நேருகின்றன. பழமையான பழக்க வழக்கங்களை அறியாதவரை கண்மூடி பின்பற்றி வந்தது கடவுள் நியதியால் பக்குவப்படுத்த ஏற்பட்டதாகத்தான் கொள்ள வேண்டும். ஆகையால் சென்றதை பற்றி குற்றம் கூறி பயன் இல்லை. சென்று போன அத்தவற்றை குறித்து பச்சாதாபப்படுவது அன்றி வேறு என்ன செய்யவும்? ஆதலின் மெய்யறிவு பெறப்படுகின்ற இப்பொழுது இருந்து அந்த தவறான வழியை விட்டு நேர்வழியே நடத்தல்தானே முறை. இன்னமும் உண்மையை தெரிந்து கொண்ட பின்னும் கண்முன் நிற்கும் உண்மையை மதியாது கற்பனையான மாயா நெறியை மதித்து நடத்தல் மதியீனமன்றோ? பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவெளகால வகையினானே என்ற கொள்கைக்கு ஒப்ப புதிய உண்மையான ஒளிநெறியை மேற்கொள்ளுவதே கடவுள் திருவருளுக்கு சம்மதமாகும். இந்த புதுநெறியை கை கொள்ளுவதால் பெரு நன்மையே விளையும், கேடொன்றும் விளைந்து விடாது. இம்மாற்றம் இனி எப்படியும் எல்லா வழியிலும் உலகை சூழ்ந்து பெருநலம் செய்ய போகின்றது திண்ணம். சமய மத நெறிகளில் சுத்த சன்மார்க்கம் வருவதோடு எல்லா புறநிலை உலகியல் வாழ்விலும் கூட எல்லோரும் ஒத்து வாழும் பண்பாடு தோன்றி எங்கும் நிலை கொள்ளும். தயவு இந்த அத்தியாயம் 4 அடுத்த பதிவிலும் தொடரும். தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு.